நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு Saratech சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ஐயில் போன வாரம் நம்ம ஒரு சில கேட்சஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 பொருள் தான். அது என்னென்ன பொருள், எவ்வளோத்தில் வாங்கினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பார்க்குறோம். வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் நம்ம அதை பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக். இந்த பேக் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 150 ரூபாய்க்கு நான் அதை வாங்கியிருந்தேன். ஸோ 150 ரூபாய்க்கு இது ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கலாம். அடுத்தது ஒரு பாக்ஸ் வந்துருக்குது. என்னவா இருக்கும், பிரிச்சிடலாமா? பாக்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குங்க. பிரிச்சாச்சு, பாக்ஸை பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டிங் பேடு. ஸோ அது ஆன்லைனில் பார்த்தப்போ கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது, ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்கே என்ன இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம். அடுத்து இன்னொன்று இருக்குது. என்னன்னா கேபிள், டைப் சி கேபிள். அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 550. ரைட்டிங் பேட் இல்லையா, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 550. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா, 99 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வாங்கியிருந்தோம். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கேபிள் ஒன்று, இந்த ரைட்டிங் பேட் ஒன்று, இந்த பேக் ஒன்று, எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 700 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 700 ரூபாய்க்கு இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேபிள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 200 வரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 600 700 வரும். ஸோ இந்த பேக்கோட கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்து ஒரு 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே நமக்கு இப்போ டெலிவரி வந்துருச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பிடிச்சிடலாம். ஓகே, பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படி ஓரமாக வச்சிடலாம். ஓகே, ரைட்டிங் பேட். ரைட்டிங் பேட் நானும் இது யூஸ் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதான் பேனா அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், எம்ஐ இது நல்லா இருக்குது, தெரியுதா? ஆக்சுவலாக இதுதான் ஃப்ரண்ட் சைடுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி கற்றுக்கணும். ஓகேங்களா. இதுதான் ரைட்டிங் பேட், பார்த்துங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். என்னென்னா நம்ம அப்படி எதை வேணாலும் எழுதிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா எரேஸ் ஆகிடும். அவ்வளோதான் அது கான்செப்ட். பார்க்கலாம் ஏதாச்சும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இதையும் அப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம பேக் 150 ரூபாய்க்கு அப்படி என்ன தான் ஒருத்துன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பரவாயில்ல, குவாலிட்டி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நான் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன், பட் ஓகே தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மொபைல்லேயே வந்து சார்ஜ் கேபிள் தான் டேட்டா கேபிளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காகவே நான் வாங்கி வச்சுருக்கேன். அது ரொம்ப அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்குது. ஸோ முக்கியமாக எனக்கு அதுக்கு தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான், இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து ரைட்டிங் பேட். ஸோ இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுது, ஜாலியாக என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் தொடர்ந்து இப்போ 3 பொருளோட ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டிங் பேட் தான். இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா இந்தமாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு கார்னரில், இந்த டாப் ரைட் கார்னரில் இந்த பென் இருக்கும். ஸோ அந்த பெண்ணை எடுத்துகிட்டு நமக்கு எது வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம நோட் பண்ணி வைப்போம் இல்லையா, ஒரு சின்ன டைரி இல்லை மொபைலில் நம்ம இதுமாரி நோட் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் சின்னதாக யூஸ் ஆகும். ஸோ இப்படி எழுதிட்டு, இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா இந்த சென்டராக இருக்கு இல்லையா அந்த பட்டன், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து இது அலைஞ்சிரும். ஓகே, அவ்வளோதான் இதோட பேசிக் கான்செப்ட்டு. பட் நமக்கு வந்து இதுமாரி எழுதுறது அலையக்கூடாது அப்படின்னாக்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தில் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்கை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுதணும் அப்படின்னாக்க அலையாது. அதே நேரத்தில் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ லாக் வந்து ஆஃபில் இருக்கும்போது மட்டும் தான் எழுதலாம்னு அவசியம் கிடையாது. அது வந்து அலையாமல் இருக்குது. ஸோ அப்போ வந்து தெரியாதனமாக யாராவது இப்படி அமைக்கிட்டாங்கன்னா கூட அலையாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அந்த லாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கான்செப்ட் இவ்வளோ தான். பட் இது இல்லாமல் நம்ம பெண்ணோட இந்த பக்கத்தில் கூட எழுதிக்கலாம். ஸோ பென் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நெயிலில் கூட எழுதலாம். பட் நெயிலில் எழுதாதீங்க, அது ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் ஆகிரும். ஸோ வந்து இது கொஞ்சம் நாளைக்கு லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ப்ராப்பராக அந்த பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நாளைக்கு இது லைஃப் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ப்ராப்பராக அந்த பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பேட்டரி.
ரீசார்ஜபிள் கிடையாது, ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 20 நாள் கிட்ட யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி கொஞ்சம் வீக்காக இருக்கும் நினைக்கிறேன். முன்னாடிலாம் ஒரு ப்ரெஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரேஸ் ஆயிரும். இப்போ எல்லாம் ஒரு இது எழுதிவிட்டு 2-3 வாட்டி ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எரேஸ் ஆகுது. ஸோ அது ரீசார்ஜபிள் பேட்டரி கிடையாது, ஒவ்வொரு டைம் பேட்டரி மாற்றணும். பட் ஒரு டைம் பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து சாலிடாக ஒரு 2 மந்த்துக்கு அது வந்துடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் பசங்க வந்து ரொம்ப மொபைல் கேட்டு உங்கள்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், செமையாக விளையாடுவாங்க இதை வச்சு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாகவும் பயன்படுத்திக்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கேஜெட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேபிளை வாங்கியிருந்தோம், டைப் சி டு டைப் ஏ கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக வாங்கியிருந்தேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னே தெரில. என்னோடய லேப்பில் தான் அப்படி இந்த பிரச்சனை இருக்குன்னு நினச்சி இன்னொரு லேப் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா என் மொபைல்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. முக்கியமாக நான் வாங்கியிருந்தே டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக தான். சார்ஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஏற மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறத விட இது வாங்குறப்போ கொஞ்சம் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கும்ல, அது கூட கொஞ்சம் ஸ்பீடாக ஏற மாதிரி தான் தெரியுது. பட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக வந்து இதை வாங்கினீங்கன்னாக்கா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை இந்த கேபிளோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்தளவுக்கு நல்லா இல்லை, சார்ஜிங் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக வேணால் இது வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பேக் தான். இந்த பேக் தான் பார்த்திங்கன்னா இந்த 3 எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம இது ஜஸ்ட்டு ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 150 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா செம்ம பேக். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க. 250 ரூபாய்க்கும் ஓகே தான். பட் 150 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இது நல்லாயிருக்கு. மறுபடியும் உங்களுக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு வாங்க. 250 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட அதுக்கான ஒர்த்து இருக்குது கண்டிப்பாக. ஸோ சின்ன சின்ன ஆஃபீஸ் யூஸு, அந்த பவர் பேங்கு, உங்களோட டிடபிள்யூஎஸ் இல்லை ஹெட்ஃபோனு, மொபைல் சார்ஜரு, சின்ன சின்ன ஃபைல்ஸ் இதுமாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துக்கிட்டு செம்மையாக யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ பெருசாக யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதான். பட் இந்த ப்ரைஸுக்கு இந்த சைஸுக்கு ஒரு சின்ன சின்ன கேஜெட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனாக்க இந்த பேக் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ ரெக்கமெண்டட் தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அந்த பார்த்த 3 பொருளில் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேகும் இந்த கேபிளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது 2ஓட லிங்க் கொடுத்துருப்பேன். ரைட்டிங் பேடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எம்இ அஃபிஷியல் சைட் லிங்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து அமேசானில் தரப்பதுக்கு அவைலபிள் கிடையாது. இது ரெண்டே நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி வாங்கலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு வந்து 30 டேஸ் ரிட்டன் கொடுத்துருக்காங்க அமேசானில். எம்ஐயில் அது இருக்க மாதிரி தெரில. இந்த கேபிளுக்கும் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்காங்க அமேசானில். எம்ஐயில் அதுக்கான ஆப்ஷனும் இருக்க மாதிரி தெரில. ஸோ நான் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறேன்னா கூட வாங்கிக்கலாம். ப்ரைஸில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ இதுவும் அதே 250 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா 700 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் அது எம்ஐயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தில கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். 3 கேஜெட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.